குடாசியம். என் பேர் சங்கீதா. நான் ஸ்ரீபெரும்புதூர் ஜெய்சாரம் மண்டபம் குயிக் வச்சுருக்கேன். மே மாதம் வேர்ல்டு உமன் ஹைஜீனிக் டே, அதை பற்றி அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சானிடரி பேடை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சானிடரி பேடுக்கும் மார்க்கெட்டில் இருக்க பேடுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து மேலே பிளாஸ்டிக் கோட்டிங், இது வந்து பியூர் காட்டன். அது மட்டும் இல்லாமல் 7 லேயர் ஆஃப் காட்டன். இதில் வந்து செகண்ட் லேயரில் ஆனியன் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆனியன் ஸ்ட்ரிப் எதுக்குன்னா, டென்ஷனாக இருப்பாங்க பீரியட்ஸ் டைமில், நெகட்டிவ் அயன்ஸாக இருக்கும், அதை வந்து கன்வெர்ட் பண்ணி பாசிட்டிவாக பண்ணும். பாடி வந்து ஹீட்டாக இருக்கும், அதை வந்து இதை கூல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வயிறு வலி பிரச்சனை, நீர்க்கட்டி, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இது சரி பண்ணும். அதுவும் இல்லாத இந்த பேட் யூஸ் பண்ணும்போது இச்சிங் ப்ராப்ளம் வராது, இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது. மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். இந்த ஆனியன் ஸ்ட்ரிப் வந்து அதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல என்ன பாடியோட டச் பண்ணும்போது வந்து கர்ப்பப்பைக்கு நிறைய வந்து ஹெல்த் சம்மந்தமாக வந்து நிறைய பிரச்சனையை இது சரி பண்ணும். ட்ராவல் பண்ணும்போதும் வந்து சரி, ஸ்கூலு, காலேஜ், ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து அடிக்கடிக்கு மாற்றணுன்ற பிரச்சனை இல்லை. 6 to 10 hours யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் வந்து 4 ஹவர்ஸில் யூஸ் பண்ணணும். இது வந்து 10 hours, 6 to 10 hours யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது வந்து மாற்றணுன்ற பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் வந்து ஸ்கூலில் வந்து ஹைஜீனிக்காக இல்லைன்றதுனால வந்து பேடை மாற்றாமல் இருக்காங்க. இந்த பேடை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வராது. அது மட்டும் இல்லாமல் காட்டன்றதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. சேஃப் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கலாம். இதுதான் இது வந்து 6 பேட் இருக்கும். 6 பேடு மட்டும் இல்லாமல் வந்து 10 hours யூஸ் பண்ணும்போது வந்து பாடி கூலாகும். அதுவும் இல்லாத நைட்டு ஓவர் ப்ளீடிங்கு, வயிறு வலி பிரச்சனை எல்லாமே வந்து இது சரி பண்ணும். ஓவர் ப்ளீடிங்கும் வந்து இந்த நைட் வந்து ஸ்லீப் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பேட் அடிக்கடி மாத்திர டென்ஷன் கிடையாது. இது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால வந்து நம்ம ட்ரையாக தான் ஃபீல் பண்ணுவோம். அப்போ வந்து நல்ல தூக்கம் வரும். அதுலேயே வந்து ரெகுலர், இது வந்து 3rd 4th டே வந்து ப்ளீடிங் கம்மியாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே சின்ன பேக்கும் இருக்குது, ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து 1st டே அண்டு 4th 5th டே யூஸ் பண்ணிக்கலாம். காம்ஃபி இதுவும் வந்து ரெகுலர் தான், ஸ்மால் சைஸ். ஏன்னா வந்து வெளியில் போகிறோம், எனக்கு பீரியட்ஸ் வர டைம்னும் போது யூஸ் பண்ணிக்கலாம். 5th 6th டே வந்து ரொம்ப ப்ளீடிங் போகாது, அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து இன்டிமேட் வாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ஸுக்கு, இது லேடிஸ்க்கு. பிஹெச் லெவல் வந்து உடம்புக்கும் ப்ரைவேட் பார்ட்டுக்கும் மாறுன்றதுனால வந்து சோப் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஜென்ஸுக்கு வந்து 4.5 to 5.5 pH, லேடிஸ்க்கு வந்து 3.5 to 4.5. இது வந்து லாக்டிக் ஆசிடு, தாமரைப்பூ எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஜென்ஸுக்கு வந்து படிகாரம் சேர்த்துருக்கிறதுனால அவங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடும்போது அந்த இடத்துல காட்டோரம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஹைஜீனிக்காகவும் இருக்காது. இது யூஸ் பண்ணும்போது ஹைஜீனிக்காக இருக்கலாம். இப்போ இந்த வெயில் காலம் நிறைய தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்காமல் நிறைய யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த ப்ராப்ளம்லாம் வரும். அப்போ வந்து இதை யூஸ் பண்ணணும். இதில் வந்து சாம்பிளும் இருக்குது லேடிஸ்க்கு. பீரியட்ஸ் டைமில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, டெய்லி சோப்புக்கு பதில் இதை யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து வெளியில் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை வராது. சேஃபாக வந்து ஃபீல் பண்ணலாம், ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கலாம். நன்றி.